அன்புக்குரியவர்களே, தினம் மருத்துவதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா 51:12, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாய் இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதுக்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார்? அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற நேரடியான வார்த்தை பாருங்க, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று. அப்போது பிசாசு மனிதர்களை ஏவி விட்டு மனிதர்கள் மூலமாக பல விதங்களிலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், காயங்கள், இப்படி பல்வேறு விதமான சோதனைகளை நாம் சந்திக்க நேரும்போது, ஏன் நான் ஆண்டவரை ஆராதிக்கிற எனக்கு இத்தனை துன்பங்கள், ஆண்டவரை நம்பி இருக்கிற எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி பல நேரங்களில் நம்முடைய சுய நீதியை சார்ந்து நமக்கு வரக்கூடிய துன்பங்களை வைத்து நான் இவ்வளவு பக்தியாக இருந்து இவ்வளவு போராட்டங்கள் என்று நாம் யோசிக்க அது பின்னோக்கி பார்க்கிறதுக்கு தான் அது தூண்டும். நாம் எப்பொழுதுமே நம்முடைய பக்தியை முன்னால் வைக்காம தேவனுடைய அன்பை முன்னால் வைத்து இருந்தால் நாம் எளிதாக வெற்றி பெற முடியும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன். நானே உங்களுக்கு ஆறுதல்ங்கிறாரு. அருமையானவர்களே, நாம் படுகிற துன்பங்கள், துயரங்களுக்கெல்லாம் தேவன் ஆறுதலாகவும் அதோடு மட்டுமில்ல நம்மை விடுவிக்கிற தெய்வமாகவும் இருக்கிறார். இன்றைக்கு ஆறுதல் தேவையான நேரத்தில் ஆறுதல் அவரே, விடுதலை தேவையான நேரத்தில் விடுதலை நாயகனும் அவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் வீணாக எதிர்மறையான எண்ணங்களுக்கு செவி சாய்க்காமல், யாரும் என்னை விசாரிக்க வரவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போகாமல், எந்த விதத்திலும் எதிர்மறையான பேச்சுக்களை நம்முடைய வாயால் பேசி பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருப்போம். ஏனென்றால் கர்த்தர் நம்ம மேலே வைத்த அன்பு பெரிதான அன்பு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு. மனுஷன் மூலமாக வரக்கூடிய எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக கர்த்தர் என்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரையே சார்ந்து நிற்போம். அவருடைய அன்பையே நாம் நினைத்திருப்போம். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். ஏனென்றால் அவர் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர். அப்போ வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது, அவ்வளவாய் அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது, அவ்வளவாய் அவருடைய அன்பு, இரக்கம், பாதுகாப்பு நம்ம மேலே இருக்கிறது. அது ஒரு நாளும் மாறவே மாறாது. ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலைகள் நமக்கு கண்ணீர் வரவழைக்கும், இன்றைக்கு இருக்கக்கூடிய சில பாடுகள், உபத்திரங்களும், பிரச்சனைகளும், ஏன் இந்த வாழ்க்கை என்ற கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பும். ஆனால் சற்று பொறுமையோடு அவருடைய கரத்தில் அடங்கியிருப்போம். அழைத்த தெய்வம் உங்களை கைவிடவே மாட்டார். அழைத்த தெய்வம் எப்படி உங்களை மறக்க மாட்டார். கொஞ்சம் நாள் தான், சீக்கிரமாக இந்த நிலை மாறும். மீண்டும் காண்டாமிருகத்து கொத்த பலனோடு நீங்கள் எழும்புவீர்கள். வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். குறிப்பிட்ட நெருக்கடிகளின் போராட்டங்களிலிருந்து, மனுஷருடைய சூழ்ச்சி, வஞ்சகத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு காலம் வருகிறது, எழும்பி பிரகாசிக்கிற காலம். நீங்கள் உயர பறப்பீங்க. ஆம், உங்களை ஏளனமாய் பார்த்தவங்க எல்லாம் அப்படியே தலை குனிஞ்சு உங்களை பார்த்தாங்கள, கேவலமாக பார்த்தாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு நாள் வரும். நீங்கள் உயர எழும்புகிறதை அவர்கள் கண்கள் காணும். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பாங்க. நிச்சயமாக உங்களுடைய உயர்வை, உங்களுடைய மேன்மையை அப்படியே அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தரால் வரக்கூடிய உயர்வு ஒன்று உங்களுக்காக இருக்கிறது. உங்களுக்கென்று ஒரு காலம் வராமலா போகும், நிச்சயமாக வரும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் என் மேல் வைத்த அன்பு மேலானது என்று சொல்லி காத்திருப்போம். நிச்சயமாக அவருடைய இரக்கமும் கிருபையும் நம்மை சூழ்ந்து நம்மை காப்பாற்றும். நீங்கள் விடுதலை ஆவீர்கள், அநேகரை விடுதலைக்குள்ளாக்குவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்த அன்புக்காக நன்றியப்பா. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆறுதலின் தெய்வமாக இருந்து எங்களை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். நாங்கள் எந்த சூழ்நிலையில் பயப்படாதபடி கிறிஸ்துவுக்குள்ளான மகிழ்ச்சியோடு வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிற நாங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் வாழ்வை எங்களுக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறீர். விரைவில் நாங்கள் அதை அனுபவிப்போம். அதற்குண்டான வாசல்கள் திறந்து விட்டது. அதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையில் வளர்ந்து பெருகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.